ஓகே, ஆல் பர்ஃபெக்ட். ஸோ சுற்றி வளைக்காமல் நான் நேரடியாக பாயிண்ட்டுக்கு வந்துடுறேன். இன்றைக்கி தாவைக்கா கட்சி அரசியல் களத்தில் புதுசாக இருக்காங்க, அவங்களால ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. எனக்கு மனசில் பட்டதை நான் ஓப்பனாக சொல்லிடுறேங்க. அரசியலுக்கு யாராவது புதுசாக வந்து ஏதாவது மாற்றம் ஏற்படும் நம்புறதும் நம்ம தான், புதுசாக வந்தால் கேள்வி கேட்டு அவங்கள ஒடுக்கணுங்கிறதும் நம்ம தான். ஸோ தப்பு யார் மேலே இருக்குன்னு உங்களுக்கு புரியுதா இல்லையா? ஸோ நான் உங்ககிட்ட ஒரு கேள்வியை கேட்டால் நீ என்ன பண்ண, எங்களை பண்ண சொல்கிற அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறீங்க. இதை நான் எதிர்பார்த்தது தான், இல்லைன்னா சொல்லலை. பட் ஆனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னு என்னை சுற்றி இருக்கவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதை நான் வெளிப்படையாக சொல்லி காமிச்சு நான் இப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறது எனக்கு வந்து அநாகரிகமாக தெரியுது. அதனால் நான் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் என் மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு நான் சில விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கும் ஏன் இதை அறிவுறுத்துறேன்னா, எல்லாருமே முயற்சி பண்ணாதான் ஒரு சில மாற்றங்களை கொண்டு வர முடியும். இன்னைக்கு ஒருத்தர் நான் போய் 2026 சிஎம் சீட்டில் உட்காந்தானே உங்களுக்கு மாற்றத்தை கொண்டு வந்துருவோம்னா கண்டிப்பாக நடக்காது. நாளைக்கு அவர் ஆட்சியில் ஏதாவது சின்ன தப்பு நடந்தாலும் அதை சுட்டி காட்ட போகிறதும் நம்ம தான். ஸோ இங்கே அவங்க திருந்தினா மட்டும் எதுவும் நடக்காதுங்க. முதல்ல நம்ம திருந்தணும், அதுக்கப்புறம் அடுத்தவங்களை பற்றி பேசுவோம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.